ஒரு உறவு முறை நலமாக இருக்கணும்னா நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இது எந்த உறவு முறையாக வேணால் இருக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு, சண்டை, ஆர்கியூமெண்ட்ஸ் இது கட்டாயம் வரும். ஃபைட் வந்து எந்த உறவு முறையாக இருந்தாலும் வரும். நான் இப்படி நினச்சேன், நீ இப்படி செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். ஆனால் அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்துடும். காலப்போக்கில் நாட்களுக்குள்ள ஒரு மாதங்களோ என்ன ஆகிடும், ஓ இவர் சொன்னது இது கரெக்டு, ஸோ நம்ம இந்த விஷயத்தில் இப்படி தான் அடாப்ட் பண்ணோம், அவர் சொன்னது கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் அக்செப்டன்ஸ் ஸ்டேட்ஸுக்கு வரலாம். ஸோ சண்டை ஒரு உறவு முறையில் கட்டாயம் இருக்கலாம். ரெண்டாவது டிரான்ஸ்பரன்சின்னா என்னென்னங்க, நான் இதை செய்கிறோம், நீயும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு உறவு முறையில் இருப்போம். ஆனால் நீ மட்டும் செய்யணும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அதை ஒமிட் பண்ணுறது தான் டிரான்ஸ்பரன்சி. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சினால தான் இந்த உறவு முறை விரிசலே வருது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கணவன் மனைவி உறவில் சண்டை இருக்கணும், அது நலம். ஆனால் டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால தான் நிறைய பிரிவுகளுக்கு காரணமாகுது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், இதை செயல்படுத்த.